ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப எங்களோட ஆக்குப்பைடான ஒரு வீக்கெண்ட் vlog தான். வீக்கெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஓப்பன் ஆனோடனே மேக்ஸை குளிக்க வைக்கிறதுலேருந்து தான் அங்கே டே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அவனும் அந்த நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிருப்பான். இப்போ அடிக்கிற வெயிலில் வந்துட்டு ரொம்ப அவனுக்கு தண்ணினா ஆல்ரெடி ரொம்ப இஷ்டம். வெயிலுக்கு வந்துட்டு எங்களுக்கு தெரியாமல் போய் தொட்டிக்குள்ளே விழுந்துட்டு வந்துடுவான். அது வேறு மாடு குடிக்கிற தண்ணி. ஸோ அதில் விழுந்துட்டு வந்தால் அப்புறம் எப்படி மாடு குடிக்கும் சொல்லுங்கள். ஸோ அதனால் வீக்கெண்டுனால் நாங்களே குளிக்க வச்சுருவோம். பாருங்க, இங்கே பூசு, அங்கே பூசுன்னு திரும்பி நிற்பான். இங்கே ஊற்றுங்க, அங்கே ஊற்றுங்கன்ட்டு. எங்களுக்கும் மேக்ஸ் கூட சேர்ந்துட்டு ஜாலியாக அன்றைக்கி பொழுது போயிடும். புஜு ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் இந்த வீக்கெண்ட் மேக்ஸு குளிக்க வச்ச உடனே முதல்ல அவனை கேட்டுக்குள்ளே வச்சு சாத்திடணும், இல்லாட்டி மண்ணுக்குள்ளே புரண்டு மறுபடியும் அழுக்காயிடும். இன்றைக்கி இந்த சாட்டர்டே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் யூஸ் பண்ணேன். யூஸ்வலாக சிட்டிஸ்லலாம் இந்த பொடியாக கிடைக்கும், அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தலையில் பேக் போடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸுங்கிறதுனால நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அரைச்சேன். இந்த மாதிரி துளசி, மருதாணி இலை, வேப்பிலை, அப்புறம் ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி இலை, 2 நெல்லிக்காய், அப்புறம் ஆலோவேரா ஜெல், இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் தலையில் பேக் போட்டு ஹாட் வாட்டரில் ஜஸ்ட் வாஷ் பண்ணிடணும். எந்த ஷாம்புவும் போடக்கூடாது. நான் அடுத்த நாள் வந்துட்டு ஷாம்பு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இது வந்து ஒரு ஹெர்பல் வாரம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பல் சப்பாத்தி மாவில் வந்துட்டு இதுதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. சப்பாத்தி மாவு கூட பெப்பரு, அஜ்வைன், ஓமோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை ஓமத்தை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு கை நிறையா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஓமமும் சேர்த்துட்டு அடுத்தது கருவேப்பிலை பொடி, முருங்கை பொடி, இந்த 2ஐயும் நான் எப்போ என்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ தீர நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணி அது கூட சேர்த்திக்கணும். அப்புறம் மின்ட் லீவ்ஸ், புதினா இலையை க்ரஷ் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பிசிறி விட்டு சுடுதண்ணியில் நல்லா மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா புசுன்னு வரும் சப்பாத்தி. ரொம்ப சூப்பராக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடு வரையிலும் அடுத்த தோட்டத்துக்கு வரும், அந்தளவுக்கு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல் சப்பாத்தி இது. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கேர்டு இருந்தால் போதும். கேர்டை தொட்டுக்கிட்டாலே, ரைத்தா தொட்டுக்கிட்டாலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெர்பல் சப்பாத்தி நீங்களும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை. ஈவினிங் வந்து நல்லா வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் செடிக்கெல்லாம் வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணுவோம் வீக்லி சாட்டர்டேஸில். ஏன் வெயில் போனதுக்கப்புறம் பண்ணுறோன்னா அந்த மாதிரி தான் பண்ணணும். ஒன்றா வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஊற்றணும், இல்லாட்டி வெயில் போனதுக்கப்புறம் தண்ணி விடுறதே அப்படி தான் விடணும். அப்போ தான் வந்து செடியெல்லாம் ரொம்ப வாடாது. இது பார்த்திங்கன்னா WDCன்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் டீகம்போசர் சொல்யூஷன். ஸோ இந்த WDCயை வந்துட்டு ஒரு பாட்டிலில் ஜெல் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி, இது கம்ப்ளீட்லி ஆர்கானிக். அதை 200 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரோடு சேர்த்து கலந்து ஒரு 20 டேஸ் ஊற வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் செடிக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். நாங்கள் ஒரு வீக் இந்த மாதிரி வேஸ்ட் டீகம்போசர் சொல்யூஷன், இன்னொரு வீக் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா, அதுவும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் வீட்லேயே. ஸோ இங்கே மாடெல்லாம் இருக்கிறதுனால அந்த சாணத்தை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அது கொடுப்போம் 1 வீக்கு. இது கம்ப்ளீட்லி ஆர்கானிக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம காம்போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கம்போஸ்டோட லிங்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த தண்ணி தான் இந்த WDCங்கிறது. இது பார்த்திங்கன்னா பிரிங்கராஜ், இதையும் நான் ஹேர் பேக்கில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இந்த செவ்வழி மரம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி மரம் சாகிற அளவுக்கு இருந்துச்சு. பட் அந்த WDC கரைசல் கொடுத்த உடனே ரொம்ப சூப்பராக இப்போது இந்த பாலை வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் செடிக்கெல்லாம் கொடுத்து முடித்த உடனே அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணது போக நிறைய செடியில் இருக்கும். இந்த மாதிரி மிளகாலாம் பாருங்களேன் எப்படி பழுத்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பழுத்த மிளகாயெல்லாம் காய வச்சு சில்லி ஃப்ளேக்ஸாக கிரைண்ட் பண்ணிப்போம். ஸோ அப்பப்போ பழுக்க மோஸ்ட்லி வீக்லி இந்த மாதிரி கலெக்ட் பண்ணோன்னா சரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி காய வைக்கணும். செம்ம கலரில் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் மிளகா.
அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கொட்டைமுத்து மரம்னு சொல்லுவாங்க. கேஸ்டர் ஆயில் பண்ணுவோம் இல்லைங்களா, விளக்கெண்ணெய், அது வந்து இந்த கொட்டைமுத்து மரத்துலேருந்து தான் எடுப்போம் நம்ம. ஸோ இதோட காய் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இதை கண்டிப்பாக நான் ஒரு ப்ராசஸ் எப்படி வீட்லேயே கேஸ்டர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த கேஸ்டர் ஆயில். இதுக்குள்ளே தான் அந்த நட்டு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா செம்ம ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த மரம் எதுக்கு இங்கே இதுக்குள்ளே வச்சோன்னு சொன்னால் மோஸ்ட்லி இன்செக்ட்ஸ் எல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த மரத்துலேயே எல்லாம் வந்துக்கும், மற்ற பிளான்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணாது அப்படிங்கிறக்காக தான் இதை வச்சோம். இப்போ பார்த்தா இதெல்லாம் இவ்வளோ பெரிய மரமாகி நிறைய காய் பிடிச்சிருக்கு. ஸோ காஞ்சி போன கேஸ்டர் சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் எடுத்து காய வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து வீக்லி வந்து கலெக்ட் பண்ணுறது அது ஒரு ரொட்டீன் எங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்துட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு உரலில் இடித்து அதுக்கப்புறம் அதை ஒரு டவலில் போட்டு புழிஞ்சு ஆயில் எடுத்து மறுபடியும் அதை காய்ச்சி ஒரு பெரிய ப்ராசஸே பண்ணுவாங்களாம் ஊர்லலாம். இப்போல்லாம் அப்படி பண்ணுறதில்ல. இப்போ வந்து இந்த ஆயில் எடுக்கிற மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதில் கொடுத்து அரைச்சி ஆயில் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு வெயிலில் காய வச்சா போதும், இல்லாட்டி லைட்டாக ஒரு ஹீட் பண்ணால் போதும் அடுப்பில் வச்சு. ஸோ நான் வந்து இப்போது இதுங்க லாக்டவுனுங்கிறதுனால வெளியில் எங்கேயும் போக முடியாது இல்லையா, ஸோ அதனால் மெஷின்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒன்ஸ் இதெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு அரை சாக்குக்கு வந்துருச்சு. அதெல்லாம் எடுத்து உள்ளே இருக்கிற அந்த பருப்பெல்லாம் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் மெஷினுக்கு. இந்த 2 கொட்டைமுத்து மரத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இருக்கிறது இலுப்பை மரம், அதுலேருந்தும் ஆயில் எடுக்கலாம். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய மரமாகணும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹைபிஸ்கஸ் டீ. ஆமாங்க, சூப்பராக இருக்குல்ல. இந்த ஓரடுக்கு செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா, இதை தான் யூஸ் பண்ணணும் டீக்கு. இதில் அவ்வளோ நிறைய நியூட்ரியன் வேல்யூ இருக்குங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வாட்டரை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்ச தண்ணியில் இதை போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சா போதும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி கலரெல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் இதை வந்துட்டு வடித்த மாதிரி நீங்கள் மேலே லெமன் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு குடித்தா போதும். இது குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். குடிச்சு பாருங்கள். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம், அடிக்கடி எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ப்ளட் ப்ரெஷரை இது ரொம்ப லோவாக பண்ணும். ஸோ இந்த விலாக் அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.